ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், பீன்ஸ் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காய தக்காளிலாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றி லவங்கம் பட்டையெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கணுமே இந்த மாதிரி பொண்ணு இருட்டில் வரணும். பொண்ணு இருட்டில் வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து சத்தி மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். அடுத்து சத்தி தண்ணி மிளகாத்தூள் ஆட் பண்ணுமே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொண்ணு இருட்டில் வர வரைக்கும் நல்லா வதக்கி முடிச்சோமே. அடுத்து பூண்டு அரைச்சி வச்சோம். பூண்டு சேர்த்துக்கணும், தக்காளி சேர்த்துக்கணும். அது ரெண்டும் வதக்கிக்கணும். அதே மாதிரி இது எப்படின்னா, இது வந்து ஹோட்டல் ஸ்டைலு மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் நல்லா வதக்கிட்டு அடுத்து மெயினான பீன்ஸ் தான். பீன்ஸ் எடுத்து வச்சாச்சு. அடுத்து பீன்ஸ் போட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடுத்து கரம் மசாலாவும் போட்டு இப்போ நல்லா கிண்டிட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த ரெசிபி உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவாக போடுறேன். இப்போ அரிசி போட்டிருக்கு, உப்பு போட்டிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், அரிசியும் போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டு இப்போ நம்ம விசில் போடணும். கரெக்டாக 3 விசில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 3 விசில் போட்டு எடுத்துமே நல்லா பிரியாணி மாதிரி வந்துடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என் தங்கச்சிக்கு லஞ்சு கட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு. நல்லா பிரியாணி மாதிரி இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து நான் எனக்கும் போட சொல்லிட்டேன். பார்க்க சொல்லி நல்லா டெம்டிங்காக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா அல்டிமேட்டாக இருக்குது மக்களே. நீங்களும் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுமாதிரி சூப்பராக இருக்கும். இதோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன்ல வச்சுக்கோங்க மக்களே. உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். வரட்டா.